தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே போல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு வருது. இதுல திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட மாவட்டங்கள்ல போட்டியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ கட்சிகளை போல விசிகாவும் திமுக கூட்டணியில இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்க இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. விசிக கட்சியை பொறுத்தவரை கடந்த 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியில் இருந்து வந்துட்ட நிலையில அதுக்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலிலையும் திமுக, அதிமுகன்னு மாறி மாறி கூட்டணி அமைச்சு விசிக போட்டியிட்டு வந்தாங்க. குறிப்பா தமிழக அரசியல் கட்சிகள்ல பதிவு செய்யப்பட்ட கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்துட்டு வருது. அதே போல கடந்த 2 தேர்தல்களிலையும் விசிக 2 எம்பிக்கள், 4 எம்எல்ஏக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவும் வளர்ந்திருக்கு. குறிப்பா தமிழக அரசியல் களத்துல கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலா திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிச்சிட்டு வருது. அதனாலதான் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி முக்கிய கட்சியா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட திமுக கூட்டணியில வட மாவட்டங்கள்ல 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. இதுல போட்டியிட்ட விசிக 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. இதன் தொடர்ச்சியாதான் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல போட்டியிட தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும்னு திமுக கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி உள்ளதா அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. சமீபத்துல இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் பேசும்போது கூட எங்களுடைய கூட்டணியில திமுகவுக்கு அடுத்த கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இருக்கு, பல ஆயிரம் நிர்வாகிகள் கொண்ட கட்சியா எங்களுடைய கட்சி வளர்ந்து இருக்குன்னு கூறியிருக்காரு. அதே போல விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் கிராமங்கள் முதல் நகரங்கள் வர எல்லா தொகுதிகளிலையும் எங்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இந்த முறை 10க்கும் மேற்பட்ட தொகுதியில போட்டியிட இருக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதற்கு திமுக தரப்புல இருந்து இன்னும் எந்தவித பதிலும் வராம இருக்கு. இந்த நிலையில திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு குறித்த கேள்விக்கு பதில் அளித்த விசிக தலைவர் திருமாவளவன் அதற்கான அழைப்பு விரைவில் வர இருக்கு. அப்போ தங்களுடைய குழுவோட அமர்ந்து பேசி தொகுதிகளை இறுதி செய்வோன்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் கடந்த முறை பெற்ற தொகுதிகளை விட இந்த முறை அதிகமா சீட் கேட்குமா விசிக என்ற கேள்விக்கு யூகத்தின் அடிப்படையில எந்த ஒரு பதிலையும் கூற முடியாதுன்னு திருமாவளவன் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த தேர்தல் மதவாத அரசியல் மற்றும் பாஜகவை முன்னிலைப்படுத்தியும் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்புகளை உண்டாக்கும் அரசியல் ஆகியவற்றை வீழ்த்தவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியின் பரப்புரை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால 2026 தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கைக்கு திமுக என்ன தீர்மானம் எடுக்க போகுது என்பதுதான் அடுத்த அரசியல் கவனப்புள்ளியா மாறி இருக்கு. ஆக மொத்தம் திமுக கூட்டணிக்குள்ள சமநிலை பாதுகாக்கப்படுமா, கூட்டணி கட்சிகள் கேட்கிற தொகுதியை திமுக ஒதுக்குமா, யாருக்கு எவ்வளவு தொகுதி ஒதுக்கப்படும்ன்ற கேள்விகளுக்கு வர நாட்கள்ல பதில் தெரிய வரும்.